ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபில்லிங் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நான் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வரும், ஃபில்லிங்கில் ஃப்ளவர்ஸு, பட்டு, சர்க்கிள், லீஃபு, 5 பெட்டல் ஃப்ளவரு, லீஃபு, ஸ்பைரல், இது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். இது வந்து ஃபில்லிங்கு அண்ட் ஸ்டார்ட் அப். ஒரு மெஹந்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்காக மேலே ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ணுறது ஃபில்லிங் இருக்கும். கட் ஒர்க் பண்ணலாம், தென் பீகாக் அந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் அப்பாக மேக் பண்ணுவோம். இதில் ஃபில்லிங் எப்படி போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோட்டஸ் மேக் பண்ண போகிறோம். லோட்டஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட், மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட் வச்சுட்டு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் 3 பெட்டல் 5 பெட்டல் நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். நான் 3 பெட்டல் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்பேஸை பொறுத்து நம்ம லோட்டஸ் மேக் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஃப்ளவர் என்ன மேக் பண்ணாலுமே அது வந்து அவுட்லைன் டார்க்கன் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்து சேம் அதே மாதிரி தான், ஆனால் நான் இதில் வந்து 2 பெட்டல் மட்டும் மேக் பண்ணுறேன். மேக் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், அவுட்லைன் கொடுக்கலாம். சாரி, இதுக்குமே நான் வந்து 3 பெட்டல், ஒரு ஃப்ளவரே 2 உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்து 2 பெட்டல் மேக் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு மேலே ஆஃப்லேயே நான் வந்து அதை முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்டல், செகண்ட் பெட்டல் கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த லோட்டஸில் பார்த்திங்கன்னா நான் எண்டு கீழே வரைக்குமே நான் கொண்டு வந்திருப்பேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லோட்டஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ளவர்ஸு, பட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பெட்டல் இல்லாத மேக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் மாதிரி மேக் பண்ணுறோம். மேக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு குட்டியாக பெட்டல் இருக்க மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து இல்லாத பட்டு மட்டும் இருக்கிற மாதிரியும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் இருக்கிற மாதிரி லோட்டஸ். மீது ரெண்டுமே வந்து பெட்டல் இல்லாத மாதிரி லோட்டஸை மேக் பண்ணுற பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் வேணும். 5 பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபில்லிங்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து சர்க்கிள் போடலாம். சர்க்கிள் வந்து பெரிய சைஸு, சின்ன சைஸு, நம்ம குட்டியாக அப்படி ஒன்றாலுமே போட்டுக்கலாம். ஃப்ளவருக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து சர்க்கிள் தேவைப்படும் இல்லைங்களா. சர்க்கிள் இல்லாமல் நம்ம எந்த ஃப்ளவருமே மேக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து லீஃபு. ஒரு ஃப்ளவர்னு இருந்தால் அதில் நம்ம லீஃப் கண்டிப்பாக வேணும். ஸோ லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைன்ஸ் மேக் பண்ணலாம். அந்த லைன்ஸில் நம்ம வந்து லீஃப் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம வந்து லீஃப் வந்து போடணும். நம்ம 2 டைப்ஸில் போடுவோம். ஃபஸ்ட்டு திலகம் மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு குட்டி லைனு, அதுக்கப்புறம் நம்ம திலகம் போட்டுட்டு அதோட கனெக்டடாக நம்ம வந்து உள்ள ஒரு குட்டி லைன் போடுறோம். அது மாதிரியே நம்ம வந்து லீஃப் போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் லீஃப் நான் போட்டுட்டேன். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலுமே அந்த டிசைனில் வந்து நீங்கள் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுங்க, டார்க் ஷீட் கொடுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தின் லைன் கொடுத்துருக்க மெஹந்தி கோன்லேயே வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு டார்க்கன் லைனாகவுமே வரும். இன்னொரு லீஃப்மே நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு லீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ஷேட் கொடுப்பேன். அதாவது அவுட்லைன் கொடுக்கணும். ஷேடிங் சொல்லிவிட்டு அவுட்லைன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் கூட ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசிக் எலமெண்ட்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த சர்க்கிள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்பீட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 பெட்டல் ஃப்ளவர் பார்க்கலாம். ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட் சுற்றி நம்ம பெட்டல் மேக் பண்ணலாம். 5 பெட்டலாக வந்து போடணும். அதுக்குமே வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஃப்ளவர் போடுறேன் நான். 2 ஃப்ளவருக்குமே நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஃப்ளவருக்கு அப்புறம் ஸ்பைரல் வந்து நம்ம ஃபில்லிங்கில் யூஸ் ஆகும். ஸ்பைரல், குட்டி ஃப்ளவரு, லீஃபு, சர்க்கிள், இது எல்லாமே நம்ம ஃபில்லிங்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணலாம். மெஹந்தி வச்சு அதை டிசைன் கொடுத்துட்டு அவுட்லைனில் நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. எடுத்தது சர்க்கிள் போட்டால் நமக்கு ப்ராப்பராக வராது. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங் நம்ம ஃப்ளவரு, லீஃபு, சர்க்கிள் இது எல்லாமும் வச்சு நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா தான் நமக்கு அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவுட்லைன் கொடுங்க. இதில் வந்து நான் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்கேன், லீஃப் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். அந்த 5 பெட்டலில் 3 பெட்டல் ஃப்ளவர் வித் லீஃபோடு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு சென்டரில் வந்து ஃபில்லிங் கொடுக்குறோம். ஷேடிங் வேறு ஃபில்லிங் வேறு நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே நம்ம வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுறோம். இது இப்படியே கொடுத்தா நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது இல்லைங்களா? ஸோ இந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஒரு சர்க்கிளுக்கான லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹம்ஸ் கொடுக்கலாம். ஹம்ஸில் வந்து டாட் வைக்கலாம், வைன்ஸ் கொடுக்கலாம், டியர் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அது நமக்கு நம்மளோட விருப்பம்தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் இந்த சர்க்கிளில் ஃபில்லிங் முடிச்சுட்டு ஒரு லைன் சர்க்கிள் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டாட் கொடுக்குறேன். டாட்டுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு போகணும். ஒவ்வொரு டாட்டுக்கும் நடுவில் 3 ஹம்ஸு 4 ஹம்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஃபில்லிங்கில் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப தின் லேயராக லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டார்க் லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்டரில் சேம் அதே மாதிரி லோட்டஸு, ஃப்ளவர்ஸ், லீஃபு, சர்க்கிள் இது எதுனாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். லோட்டஸ் பாருங்கள் 2 3 பெட்டல் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அந்த லோட்டஸில் நம்ம காம்பு வரைஞ்சிட்டு அதில் வந்து லீஃப் டிசைன் பண்ணிக்கலாம். லீஃப் டிசைனுக்கு நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். லோட்டஸ்க்குமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நான் செமி சர்க்கிள் மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு லோட்டஸ் போடுறேன். இந்த லோட்டஸில் வந்து நிறைய பெட்டல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 3 அதில் 3 பெட்டல்ஸ் கொடுத்துருக்கோமா, இதில் 2 பெட்டல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்குமே நம்ம லீஃப் கொடுக்கலாம். பக்கத்தில் வந்து ஃப்ளவர், லீஃப் வித் அந்த 3 பெட்டல் இருக்க ஃப்ளவர் கொடுக்கலாம். ஸ்பைரல் கொடுக்கலாம். சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டார்க் ஷேட் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். அந்த ஸ்பைரல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடுமே நம்ம வந்து ஒரு லோட்டஸ் கொடுத்துக்கலாம். நான் கீழே வந்து சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் அதுக்கப்புறம் 3 பெட்டல் மேக் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு பட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோட்டஸ் போடுறேன். அதில் வந்து ஒரு பெட்டல் இல்லை அதுக்கேற்ற நம்ம ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி 2 பெட்டல் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு லீஃப் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் குட்டி சர்க்கிள், ஸ்பைரல், செமி சர்க்கிள், குட்டி ஃப்ளவர் 5 பெட்டல் ஃப்ளவரு எது ஒன்றாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு இதில் நம்ம உள்ளே கொடுக்குற அந்த டிசைன் தான் அதிகமாக ஹைலைட்டாக தெரியணும். நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற மெஹந்தி அதிகமாக தெரிஞ்சால் அந்த டிசைன் வந்து அதிகமாக தெரியாது. இந்த மிஸ்டேக்ஸ் நானுமே பண்ணுறேன். அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம கோனோட டிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ரொம்ப கட் பண்ணிட்டோன்னா தின் லேயராக தான் வரும், திக் லேயராக வராது. அதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டாக வராது. மெஹந்தி வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியும் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருந்தாலுமே வராது. ரொம்ப வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, சாலிடாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ளோ வரும். இதுக்கப்புறம் நம்ம இது மேலே ஒரு லைன் கொடுக்கணும். 1 or 2 லைன் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேம் ஏற்கனவே கொடுத்த சர்க்கிளில் கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து வைன்ஸ் கொடுத்துக்கலாம். டியர் ட்ராப்ஸ் எது வேணாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது நம்மளோட அந்த டைமிங்க்கு நமக்கு தோன்றதை எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி தான் அப்படின்னு கிடையாது. பட் இதில் மெஹந்தி வந்து ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே லேர்ன் பண்ணணும். டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபில்லிங் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் மேக் பண்ணோம். இந்த பாக்ஸுக்கு கீழே நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நான் அது போடலை. நெக்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லோட்டஸ் போடுறேன். லோட்டஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திலகம் போடுறேன். இது வந்து பெரிய லோட்டஸ். 3 லோட்டஸ் 2 அந்த மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் வந்து 3 போடுறேன். ஃபஸ்ட்டு பெரிய லோட்டஸாக போட்டுட்டு அதில் 3 பெட்டல் போட்டிருக்கோம். அதாவது பெரிய லோட்டஸ்க்கு 3 பெட்டல், இன்னும் சின்னதாக இருக்கிறதுக்குமே சேம் 3 பெட்டல் தான் போட்டிருக்கேன். ஆனால் அதை விட அது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நான் போட்டிருக்கேன். லோட்டஸ் வந்து அதுக்கு கீழே சர்க்கிள் மாதிரி கீழே லீஃப் போட்டுக்கலாம். இது எல்லா லோட்டஸ்க்குமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து திலகம் ஃபில்லிங்க்கு நம்ம அதில் சர்க்கிள் போட்ட மாதிரி இதில் திலகம் ஷேப்பில் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுதான் அவுட்லைன் கொடுத்துட்டு சும்மா லைட்டாக நான் வந்து தின் லேயராக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து திக் லேயராக நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் லோட்டஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தின் லேயர் தான் கொடுத்துருந்தேன். மறுபடியும் நான் வந்து அது திக் லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து தின் லேயர் கொடுத்துட்டேன். இன்னும் நான் அவுட்லைன் கொடுக்கல. இந்த லோட்டஸ்க்குள்ளே லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு லைன் கொஞ்சம் மேலே, அதுக்கு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம போட்ட இடத்துல நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். அந்த இடத்துல சர்க்கிள், ஃப்ளவர்ஸு எப்படி வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு கொடுக்குற டிசைன் தான் ஹைலைட்டாக இருக்கணும். நமக்கு அந்த ஃபில்லிங் வந்து அதிகமாக தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணணும். லோட்டஸ்க்கு அவுட்லைன் டார்க் ஷேட் மாதிரி கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே நம்ம வந்து மெஹந்தி வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நமக்கு லோட்டஸ் தான் ஹைலைட்டாக தெரியும், ஃபில்லிங் கம்மியாக தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டில் நான் சர்க்கிள் போட்டதில் எனக்குமே வந்து ஃபில்லிங் அதிகமாக தெரியும். நான் கொடுத்துருந்த டிசைன் கொஞ்சம் கம்மியாக தெரியும். பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதுக்கு நமக்கு நல்லா தெரியும். எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாமே நமக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஃப்ளோ, ஸ்பீடு, ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா கிளாஸஸ்லையுமே அதே தான். அது மெஹந்தி கிளாஸுன்னு கிடையாது, எல்லா கிளாஸ்லேயுமே தான் அது நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு சேம் சின்னதாக நம்ம வந்து லோட்டஸ் 2 லோட்டஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதே திலகம் டிசைனில் தான் இதுவுமே வந்து ஃபில்லிங் வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பெட்டல் கொடுத்துட்டு கீழே லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி இதுக்குமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் லீஃபு, இந்த சர்க்கிள், ஸ்பைரல், 5 பெட்டல் ஃப்ளவர் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். இந்த லோட்டஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபில்லிங் டாட் வச்சு நம்ம வைன்ஸ் கொடுக்கறது, அந்த வைன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். டியர் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தின் லேயர் தான் கொடுக்கணும். எடுத்தது ரொம்ப டார்க் லேயர் கொடுத்தோன்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்குறது அதுக்கும் மேட்ச் ஆகாது. லோட்டஸ் எப்போவுமே ஓரளவுக்கு தின் லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் டார்க்கன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஃபில் பண்ணலை, மெஹந்தி வச்சு நான் ஃபில் பண்ணலை, ஷேடிங் தான் கொடுக்க போகிறேன். கீழே மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃபில்லிங் கொடுத்துறேன். அந்த நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து ஷேட் பண்ணுறேன். ஷேட் பண்ணும்போது நம்ம எம்டி கோனில் தான் பண்ணணும், எம்டி டிப் வச்சு தான் பண்ணணும். அதை நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது வந்து ஷேடிங்காக வராது, ஃபில்லிங்காக தான் வரும். அப்பப்போ டிப்பை வந்து தொடச்சி கூட நீங்கள் ஏற்கனவே நம்ம போட்டதுலேருந்து தான் அதை வந்து ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஷேடிங் கொடுத்துட்டு சேம் இதுக்குமே வந்து நம்ம அவுட்லைன் ஒரு லைன் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துட்டு டியர் ட்ராப்ஸோ வைன்ஸ் எது வேணாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இதில் வைன்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டாட் வச்சுட்டுமே மேலேயும் கீழே லைட்டாக டிப்பில் இழுத்து விடலாம். இல்லாட்டி போடும்போதே நம்ம ஒரு லைன் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் லைன் இழுத்து விட்டு நம்ம லைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. என்னோடய ப்ரூச் கிளாஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் என்ன வீடியோஸ் போடுறேங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். மெஹந்தி கிளாஸ், ப்ரூச் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸுமே நான் போடுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ண இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுனாலுமே வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.